ஹாய், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் கூட பொசுக்குன்னு எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவான். நல்லா பேசுவான். எல்லாரும் அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, வந்து வந்து பேசுவாங்க. அவனும் நல்லா பேசுவான். திடீர்னு பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அங்கே இருக்க யாரை கேட்டாலும் அவனை தெரியும், அவனுக்கு யாரை கேட்டாலும் தெரியும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அது இவ்வளோ சீக்கிரமாக லைக் நல்லா சோஷியல் ஆகிடுவான், ரொம்ப சோஷியலைஸ் ஆகிடுவான். நானும் சோஷியலான பர்சன் தான். ஆனால் என்னால் என்னமோ என்கிட்ட பேசுகிறவங்களும் அதுக்கப்புறம் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. அதே அவ்வளோதான், ஹாய் ஹலோட நின்று போயிடுது. ஏன்னு எனக்கு தெரியல. ஆமாம், ஏன்னு தெரியல. நானும் நல்லா தான் பேசுகிறேன், அவனும் நல்லா தான் பேசுவான். நானும் எல்லாத்துக்கூடயும் மிங்கெல்லாம் ஆவேன். ஆனால் என்கிட்ட பேசுகிறவங்களாம் ஒரு 2 கேள்விக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அதோட முடிஞ்சிருது. இந்த மாதிரி யோசிச்ச ஃபீல் பண்ண ஆளா நீங்கள்? இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி யோசிச்சிருப்போம், இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லாரும் அல்ல, 50-50. 50 வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டராகவும் 50 வந்து புறமலை கேரக்டராகவும் இருக்கலாம். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுறது, ஜோவியலாக பழகிறது சோஷியலைஸ். அது மட்டுமல்ல, ஒரு கான்வர்சேஷன் நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேச வராங்க அப்படின்னா, அந்த கான்வர்சேஷனை எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு நம்ம கிட்ட பேசணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம சொல்ற ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த கான்வர்சேஷனை கட் பண்ற மாதிரியான ஆன்சர் அமைஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கிட்ட பேசணுங்கிற இது தோணாது. இதர் அவங்களுக்கு வந்து இவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு தோணலாம், இல்லைன்னா நம்ம கிட்ட பேச இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் தோணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீக்ரெட் டு சக்சஸ்ஃபுல் சோஷியலைசேஷன். ஸோ சோஷியலைசிங்கிறது என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிறது, டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகுறது, ஒரு கான்வர்சேஷன் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீக்ரெட்டை நான் என்னென்னு உங்களுக்கு டைரெக்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த 5 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வச்சு நானே உங்களுக்கு லெசனில் சொல்வேன். உங்களுக்கு அந்த சீக்ரெட் என்னங்கிறது புரியும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க. Maybe a party or some place, public place or some private parties, like உங்கள் ஆஃபீஸ் பார்ட்டிஸ், பேன் இண்டியா எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. லைக் நிறையா பேர் வந்திருக்காங்க, நிறைய இடங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே புதுசாக இருக்கீங்க, லைக் உங்களுக்கு யாரையுமே அங்கே தெரியாது, புதுசு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட பேசணும், சோஷியலைஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, இதுதான் உங்களோட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, அந்த மாதிரி நீங்களா ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஹாய் வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் டு யூ டூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதுக்கு நம்ம இப்போ நீங்கள் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பேசிக்காக என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? டீச்சர், ஐ எம் அ டீச்சர். கரெக்டா? ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவீங்க. அவங்க ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஆக்வர்ட் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போது நம்ம இங்கே என்ன தப்பு பண்ணுவோம்? அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், இதில் என்ன தப்பு நடந்துச்சு, எனக்கு பேசணும்னு ஆசை தான், நான் பேசல, நான் அவங்க அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன ஆன்சர் அப்படி கரெக்டான ஆன்சர் தான். ஏன்னா என் ப்ரொஃபஷன் கேட்டாங்க, நான் டீச்சர்னு தானே சொன்னேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரொஃபஷன் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை சொன்ன விதம் தான் பிரச்சனை. ஸோ டீச்சர் அப்படின்னு ஒரே வார்த்தையில நீங்கள் முடிச்சதுனால உங்களுக்கு அந்த கான்வர்சேஷனை கன்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது ஆப்போசிட் பர்சனுக்கு. அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, டீச்சர் ஃபார் அபவுட் 5 years now. ஸோ டீச்சர் 5 வருஷமா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு நான் டீச்சர் ஆகி. ஹவ் அபவுட் யூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் 5 வருஷமா டீச்சராக இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த ஆன்சர்ல நீங்க டீச்சருங்கிறதும் அடிஷ்னலா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறீங்க, பிளஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தொடர்ந்து உங்ககிட்ட பேசணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். டீச்சர் ஃபார் அபவுட் 5 years now, ஹவ் அபவுட் யூ? ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. லாயர்னா லாயரா, ஓகே. அவங்க வந்து இந்த மாதிரி எத்தனை வருஷமா பண்றேன்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தட்ஸ் அ லாங் டைம். ஸோ என் ஃப்ரெண்ட் லாயர் ஒருத்தர் எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டா, கிரிமினல் கேஸா, சிவில் கேஸா, இந்த மாதிரி கான்வர்சேஷனை வளர்த்திட்டு போகலாம். அவங்களும் உங்கள்கிட்ட
டீச்சர்னா எந்த ஸ்கூல், ஹை ஸ்கூலா, செகண்டரி ஸ்கூலா, பிரைமரி ஸ்கூலா, எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி அவங்களும் பேசுவாங்க. ஸோ இப்படி ஒரு கான்வர்சேஷன் வளரும். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், வேர் டு யூ லிவ், நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு அப்படிங்கறத வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்கும்போது, நான் கோயம்புத்தூர்னா, நான் கோயம்புத்தூர், ஐ எம் கோயம்புத்தூர், ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க என்ன கேட்பாங்க, ஓ ஓகே ஃபைன் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஆன்சர் வந்து கட் பண்ற மாதிரி சொல்லாம கோயம்புத்தூர். The fact is I have lived here all my life. Fact என்னன்னா, நான் என் லைஃப் பூரா நான் அங்கே தான் வாழ்ந்திருக்கேன். How about you? ஸோ நான் கோயம்புத்தூர் தாண்டி வேற எங்கேயும் போகல, நான் அந்த ஊர்லேயே தான் இருக்கேன், பிறந்ததுலேருந்து நான் அங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தையும் காட்டுறோம். ஸோ இப்படி பேசும்போது நம்மளுக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட இன்னும் பேசணும்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், டு யூ ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜ், நீங்கள் வேற ஏதாவது லாங்குவேஜ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம வேற எந்த லாங்குவேஜும் பேச மாட்டோம் அப்படிங்கிறப்போ நோ ஐ டோன்ட் ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜ் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். அவங்க ஓ இஸ் இட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஏய் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியாதுன்னு சொன்னேன், இதுக்கெல்லாமா போவாங்க, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக அவங்க போகலை, நீங்க தெரியாதுன்னு சொன்ன விதத்துக்காக தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ சிம்பிளா நோ சொல்லாம அன்ஃபார்ச்சுனேட்லி நாட், ஹவ் அபவுட் யூ, ஹவ் அபவுட் யூ, எனக்கு தெரியாது, துரதிருஷ்டவசமா எனக்கு வேற லாங்குவேஜ் எதுவும் தெரியாது, ஸோ நீங்க எப்படி, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு நான் எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுங்கிறதையும் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்கள பத்தின ஆர்வமான கேள்வியும் நான் வைக்கிறேன். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் நம்ம கிட்ட பேசணுங்கிற ஆர்வம் கிடைக்கும். அடுத்தது, டு யூ பிளே எனி ஸ்போர்ட்ஸ், ஏதாவது கேம்ஸ் விளையாடுவீங்களா, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களா நீங்க? லைக் ஸ்போர்ட்ஸ்னா நார்மல் நம்ம விளையாடுறோம்னா கேம்ஸ், கிரிக்கெட்டு, டென்னிஸ், ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில், இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல வரும். கரெக்டா? ஸோ நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுற ஆளா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லா பசங்களுமே கிரிக்கெட் ஆடுவாங்க, வயசு வித்தியாசமே கிடையாது, எல்லாருமே கிரிக்கெட் ஆடுவோம் இல்லையா? கிரிக்கெட் விளையாண்டு கடைசிக்கு மூணு முடுக்கலாம் கிரிக்கெட் விளையாண்டு, கிரிக்கெட்டை தவிர நம்ம நாட்டில் வேற எந்த ஸ்போர்ட்டுமே முன்னேறாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது ஆக்சுவலி. ஆமாம், ஆனால் அது வேற விஷயம், நம்ம இந்த லெசனுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். நான் கிரிக்கெட் பார்த்த கடைசியான மேட்ச் என்னன்னா, கங்குலி வந்துட்டு கேப்டனாக இருக்கும்போது பார்த்தேன், ஸ்கூல் டேஸில். ஓகே, தட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஸோ ஏதாவது கேம் விளையாடுவீங்களா, ஸ்போர்ட்ஸில் விளையாடுவீங்களான்னா எஸ் அப்படின்னு மட்டும் சொன்னா, விளையாடுவேனே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், வாரம் நான் விளையாடுவேன் வீக்கெண்ட்ஸ்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் அதை விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு? ஸோ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அவங்களையும் கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும், இவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அதுவும் அவங்களுக்கு தோணும். அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட டச்ல இருப்பாங்க, நீங்க இன்ட்ரெஸ்டிங் பர்சனா தெரிவிங்க. ஓகே. ஸோ இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, ஹவ் லாங் ஹேவ் யூ ஒர்க் ஹியர், இன்கேஸ் கம்பெனில இருந்து ஒரு பிஸ்னஸ் மீட் அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை பார்ட்டியா இருந்துச்சுன்னா, ஹவ் லாங் ஹேவ் யூ ஒர்க் ஹியர், எவ்வளோ நாளும் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது 5 years. 5 years. Hey, how long have you worked here? 5 years. 5 years. Oh, okay, nice. Fine. Yeah, we'll see. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதே நம்ம எப்படி சொல்லலாம், இந்த டைமுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம 4 எக்ஸாம்பிள் பார்த்ததுனால இது வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. 5 years in this field. Prior to that, I was in banking field. How about you? ஸோ நான் இந்த ஃபீல்டில் வந்து லைக் இந்த கம்பெனியில் 5 வருஷமாக தான் இருக்கேன், இந்த ஃபீல்டில் நான் 5 வருஷமாக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, மேபி ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ப்ரையர் டு தட் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நீங்கள் எப்படி, ஹவ் அபவுட் யூ, நீங்கள் என்ன எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ நான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், சாம்பிள் சென்டென்சஸ் தான். நீங்கள் இப்படியே ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது, அண்ட் உங்களுக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படியே வரும்னு கிடையாது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின், ஒரு இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு பர்சனை பார்க்குறீங்க, அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்கன்னாலும் சரி, இல்லை அவங்க உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாலும் சரி, பேசுறது பதில் சொல்றது வந்து அவங்களுக்கு நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு தோன்ற மாதிரி பதில் சொல்லணும். எஸ், நோ, 5 years, 2 years இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு
அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு கட் பண்ணிட்டு போக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு பர்சன் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பை, கம்யூனிகேஷனை, கான்வர்சேஷனை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளை பற்றி லைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தையும் காட்டணும். அப்படி பண்ணும்போது தான் ஒரு கான்வர்சேஷன் வளரும். புதுசாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம அப்படி தான் சேர்ந்துருப்போம். நார்மலாக ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஃப்ரெண்டாகவும் தோணுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஃப்ரெண்டாக தோணலைன்னா ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இதுவே சிம்பிள். ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா, அவங்ககிட்ட பேச வேண்டாம்னு தோணுச்சு, லைக் என்னடா வேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இல்லை பண்ணல. இதே உங்களுக்கு ஃப்ரெண்டாகணும்னு தோன்ற ஒரு பையனாக இருந்தால், இல்லை நீ பண்ணிட்டியா, நேற்று என்னாச்சு தெரியுமா, நல்லா தூங்கி போயிட்டேன், அலாரம்லாம் வச்சா நான் எந்திரிக்கவே இல்லை, ஆமாம் நீ பண்ணிட்டியா ஹோம்ஒர்க்கு, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணும். கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வளரும். அதே தான் நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வளர்த்துனோமோ அதே டெக்னிக்கை அதே தான் வந்து நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு புதுசாக ஒரு இடத்துல போய் நம்ம சோஷியலைஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட் அதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட் தான். ஆனால் வளர வளர ப்ளஸ் இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜுங்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த சீக்ரெட்டை நம்ம மறந்து போயிட்டோம். ஸோ நான் இந்த லெசனில் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை திருப்பி ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் இனிமேட்டு யார்கிட்ட புதுசாக பேசணும் போது இந்த ரெட் இல்லாமல் க்ரீனில் பேசுங்க. க்ரீன் டிக் கொடுங்க உங்களோட கான்வர்சேஷனுக்கும், கம்யூனிகேஷனுக்கும், ரிலேஷன்ஷிப்க்கும். ஓகே? ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் எனக்கு சொல்லுங்கள். ஓகே? Do you watch Tom and Jerry? Do you watch Tom and Jerry? இதுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். And which actor is your favorite actor? Which actor is your favorite actor? So first question, do you watch Tom and Jerry? Second question, which actor is your favorite actor? இந்த ரெண்டுக்கும் எனக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. அண்ட் எனக்கு வந்து உங்ககிட்ட கான்வர்சேஷன் வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்கிட்ட கான்வர்சேஷன் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை கட் பண்ணணும்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஸோ கட் தான் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையுமே. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். மறந்துடாதீங்க. கீப் ப்ராக்டிஸிங். ஹோம்ஒர்க் மறக்காமல் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம் டிஸ்கஷனில். ஓகே? Okay, thank you.